Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். இதில் எக்ஸசைஸ் 6.7 5th சம் புரியுதா கண்ணு? எக்ஸசைஸ் 6.7 அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலிருந்து டெஃபினட்டாக ஒரு 5 மார்க் உண்டு, கவனமாக பார்த்துக்குங்க. இங்கே பாருங்க, ஃபைண்ட் parametric form of vector equation and Cartesian equation of the plane containing the line. அதாவது ஒரு பிளேனுக்குள்ள ஒரு கோடு இருக்குது, அத இந்த தளத்துக்குள்ள இந்த கோடு இருக்குது. கண்டெய்னிங் அப்படின்னாவே பாருங்க, அது என்ன, இந்த கோடு அந்த தளத்துக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அந்த கண்டெய்னிங்னு வரும்போதே இந்த பாயிண்டும் இந்த தளத்துக்குள்ள தான் இருக்கும். இந்த பேரலல் வெக்டர் அந்த தளத்துக்கு பேரலா தான் இருக்கும். இந்த பாயிண்ட் அந்த பிளேனுக்குள்ள இருக்கும் சாமி. கண்டெய்னிங்னா உள்ள இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கு பேரலல், இந்த கோட்டுக்கு பேரலா வர பேரலல் வெக்டர் இந்த பிளேனுக்கும் பேரலா தான் இருக்கும். அப்புறம் பர்பண்டிகுலர் டு த பிளேன், இந்த கீழே இருக்கிற இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலரா இன்னொரு பிளேன் நிக்குது. இது கீழே இருக்கிற பிளேன், இதுக்கு பர்பண்டிகுலரா இப்படி ஒரு பிளேன் நிக்குது அப்படின்னு அர்த்தம். இப்படி பர்பண்டிகுலரா ஒரு பிளேன் நிக்குது. அப்ப இதுல வர இந்த வெக்டர் தான், இந்த வெக்டர் இந்த நிக்கிற பிளேனுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும், கீழே இருக்கிற பிளேனுக்கு பேரலா இருக்கும். ஆனா இதுல ஒண்ணும் இல்லை. கண்டெய்னிங் அப்படின்னா பாயிண்டையும் எடுத்துக்கணும், பேரலல் வெக்டரையும் எடுத்துக்கணும். இது பாயிண்ட் ஏ வெக்டர், இது பேரலல் வெக்டர் யூ வெக்டர், இது வி வெக்டர். இவ்வளவுதான். அவன் பர்பண்டிகுலர்னு கொடுத்தா என்ன மொத்தம் பர்பண்டிகுலர் அப்படின்னா அந்த இதுக்கு பர்பண்டிகுலரா இருக்கிறது நம்ம கேட்கறதுக்கு பேரலா இருக்கும். இவ்வளவுதான் சாமி, புரியுத நான் சொல்றது? முதல் பாரு, இது நம்ம கண்டுபிடிக்கிற தளம். இந்த தளத்துக்குள்ள இந்த கோடு இருக்கு, அந்த கோட்டு மேல இருக்கிற புள்ளி, அந்த கோடு எந்த புள்ளி வழியா போகுது பாரு, 1, -1, 3. ஆகும்போது இந்த புள்ளி இந்த தளத்துக்குள்ளதான் இருக்கும். ஆகும்போது இந்த தளமும் இந்த பாயிண்ட்டுக்குள்ள வழியா தான் போகுது. அப்ப இந்த கோட்டுக்கு பேரலா இருக்கிற வெக்டர் பாரு, இது 2i cap minus j cap plus 4k cap. இது இந்த தளத்துக்கு எப்படி இருக்கும், பேரலா இருக்கும். அதே மாதிரி இந்த பாரு, இது ஒரு தளம், இது கொடுத்துருக்கிற இந்த பிளேன், இந்த வெக்டர் இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும். அப்ப கீழே இருக்கிற பிளேனுக்கு பேரலா இருக்கும். புரிஞ்சுது? அப்ப இந்த புள்ளி இது ஏ வெக்டர், இது யூ வெக்டர், இது வி வெக்டர். இவ்வளவுதான் சாமி, ஜஸ்ட் முடிஞ்சு போச்சு. அப்ப கிவன் நம்ம எழுதலாமா? அப்ப கிவன் a vector equal to I cap minus j cap plus 3k cap. அடுத்தது u vector equal to சாமி, இதுலயே என்ன வரும், இது a vector, இது u vector, இது v vector. அப்ப 2i cap minus j cap plus 4k cap. v vector equal to இது என்ன, I cap plus 2j cap plus k cap. இவ்வளவுதான் தங்கம். அப்ப ஒரு பாயிண்ட் 2 பேரலல். அப்ப parametric form. அப்ப parametric form of vector equation. parametric form of vector equation நமக்கு என்ன கண்ணு? நல்லா பார்த்துக்கோ. ஃபார்முலா மெமரியில பண்ணக்கூடாது. எப்படி அது பாரு, என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து தான், மெமரி பண்ணியே வைக்க கூடாது, புரிஞ்சுக்கணும். ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க, யூ வெக்டர் கொடுத்துருக்காங்க, வி வெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாயிண்ட் அப்படின்னா இங்க ஏ வெக்டர் கிட்ட 1 போட்டுக்கணும், பிளஸ் இங்க ஒரு ஸ்கேலர் எஸ், பிளஸ் வி கிட்ட ஒரு ஸ்கேலர் டி, ஈக்குவல் டு ஆர் வெக்டர். புரிஞ்சுதா சாமி? இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ. அப்ப ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் என்ன, ஐ கேப் மைனஸ் ஜே கேப் பிளஸ் 3k கேப் பிளஸ் எஸ் இன்ட்டு யூ வெக்டர் பார்த்து எழுது. யூ வெக்டர் என்ன, 2i கேப் மைனஸ் ஜே கேப் பிளஸ் 4k கேப். அடுத்து தங்கம் பிளஸ் டி இன்ட்டு வி வெக்டர் பார்த்து எழுதிக்கிங்க, I cap plus 2j cap plus k cap. புரிஞ்சுதா சாமி?
ஏ வெக்டர் யூ வெக்டர் வி வெக்டர் கண்டுபிடிச்சி எழுதுனீங்கன்னா 1 மார்க் இருக்கு. பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு 1 மார்க். இதுக்கு 2 மார்க்கே கொடுப்பாங்க ஒவ்வொரு தரம். கீ பிரகாரம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கீ பிரகாரம். அப்போ இது 1 மார்க்கு, இங்கே 2 மார்க், 3 மார்க் ஆயிடுச்சு. அதே மாதிரி கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, ஆன்சர் கண்டுபிடிச்சின்னா 1 மார்க். 5 மார்க் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் போலாமா? கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் 1 பாயிண்ட். அப்போ முதல் ரோவில் மட்டும்தான் என்ன பண்ணிக்கணும், கழிக்கணும். x1 y1 z1. அடுத்தது 2வது ரோவில் u வெக்டரை பார்த்து எழுதணும். 3வது ரோவில் v வெக்டரை பார்த்து எழுதணும். இவ்வளோதான். இது L1 M1 N1, இது L2 M2 N2. இப்போ அடுத்தது நாம் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு போகலாம் சாமி. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்முலா தான் எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு. அதை பாருங்க. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பாரு, நமக்கு என்ன போடுவோம் ஃபஸ்ட்டு? எக்ஸ் மைனஸ் 1 பாயிண்ட் தானே, எக்ஸ் மைனஸ் x1, ஒய் மைனஸ் y1, z மைனஸ் z1. 1 பாயிண்ட் 2 பேரலல். முதல் பேரலல் L1 M1 N1, 2வது பேரலல் L2 M2 N2 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா கண்ணு? இப்போ இங்கே பாயிண்டை பார்த்து எழுதிக்கலாம். பாயிண்ட் வந்து 1, -1, 3. இது x1 y1 z1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தாங்க, எக்ஸு மைனஸு x1 வந்து 1, ஒய் மைனஸ் y1 பாரு -1. இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். அப்போ +1. புரிஞ்சுதா கண்ணு? y போட்டால் மைனஸ் போட்டால் இந்த மைனஸ் இங்கே வர போடும்போது சப்ஸ்டியூட் பண்ணும்போது ப்ளஸ். அப்போ z மைனஸ் z1 பாருங்க 3. கீழே L1 M1 N1 முதல் பேரலல் பார்த்தீங்கன்னா L1 M1 N1 வந்து இதை பாருங்க, இது 2 -1 4. இது L1, இது M1, இது N1. அப்போ 2 -1 4. அதே மாதிரி L2 1, M2 2, அப்புறம் N2 1. புரியுதா தங்கம்? அப்போ தேர்ஃபோர் L1 M1 N1, L2 M2 N2 போட்டு ஈக்குவல் டு 0 போட்டோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம், வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ x -1 இது வழியாக போகிற இந்த காலத்தை மறைச்சிட்டுங்க, இதை பெருக்குங்க. குறி என்ன வருது? -1 × 1 1. இங்கே பேர் குறி ப்ளஸ் இருக்கா, மாற்றினோம்னா மைனஸ். கண்ணு இது அப்படியே இதுக்கு மாற்றக்கூடாது, இதுக்கு குறியை மாற்றிக்கணும். அப்போ இது அப்படியே பெருக்கினா -1, இது குறியை மாற்றினா -4 2s are 8. அதே மாதிரி இதுக்கு இது ப்ளஸ்னா இது மைனஸ், இது ப்ளஸ். மைனஸ் ஆஃப் y + 1. இப்போ 2வது காலத்தை மறைச்சிக்கலாம். இது அப்படியே பெருக்கினீங்கன்னா 1 2 is 2. இங்கே ப்ளஸ் இருக்குது, குறியை மாற்றினீங்கன்னா -1 4 is 4. அடுத்து தங்கம் இதுக்கு ப்ளஸ். ப்ளஸ்ஸு என்ன போடுவேன்? z -3. இந்த 3வது காலம் மறைச்சிக்கலாம். பாருங்கள், இதை அப்படியே பெருக்கினீங்கன்னா 2 2s are 4. இங்கே பாருங்கள், பெருக்கும்போது மைனஸ் வருதா, குறியை மாற்றினீங்கன்னா +1. அப்போ ஈக்குவல்ட்டு என்ன போட்டுக்கணும்? 0. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது கண்ணு x -1 × பெரிய நம்பருடைய குறி மைனஸ், குறி ஒரே மாதிரி இருந்தால் கூட்டிக்குவோம். அப்போ 9 மைனஸ் ஆஃப் y + 1 × பெரிய நம்பருடைய குறி மைனஸ், இதை வெவ்வேறு குறினா கழிச்சுக்குவோம். அப்போ கழிச்சின்னா 2 ப்ளஸ் z -3 × இது பேர் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 5 ஈக்குவல் டு 0. இப்போ உள்ள -9 போய் எக்ஸை பெருக்கினீங்கன்னா -9x. -9 போய் -1 பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 9 is 9. அடுத்து பாருங்கன்னா இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 2y. 2 போய் ஒய்யை பெருக்கும். அடுத்ததுக்கு பாரு, அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 2 is 2.
அடுத்த 5 எடுத்து பெருக்கினீங்கன்னா ப்ளஸ்ஸு 5z, இங்கே மைனஸ் 3 5s are 15 ஈக்குவல் டு 0. இப்போ ஆர்டராக எழுதும்போது மைனஸ் 9x ப்ளஸ் 2y ப்ளஸ் 5z, அப்புறம் நம்பர் பாருங்கள், ப்ளஸில் பாருங்கள் 11 இருக்குது, மைனஸில் 15 இருக்குது. மைனஸில் 15 ப்ளஸில் 11, பெரிய நம்பருடைய குறி மைனஸு, சப்ராக்ட் பண்ணி போட்டால் 4 கழிச்சு போட்டேன். அப்போ மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். அப்போ 9x மைனஸ் 2y மைனஸ் 5z ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இது நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இப்போ இதிலிருந்து நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன், வெக்டர் ஈக்குவேஷன், நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் வேணும்னா சாமி ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, எக்ஸு ஒய் இசட்டை ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஆர் வெக்டர் டாட்னு போட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு ஃபார்முலா எழுதிடலாம். டிட்டர்மினன்ட்னா பாக்ஸுக்குள்ளே பாரு எக்ஸு ஒய் இசட்னா ஆர் வெக்டர், x1 y1 z1னா ஏ வெக்டர். அப்போ ஆர் வெக்டர்லேருந்து ஏ வெக்டர் கழிச்சிருக்கோம். இப்போ மொதல் இடம் ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். L1 M1 N1னா யூ வெக்டர், L2 M2 N2னா வி வெக்டர் ஈக்குவல் டு 0. இது பாக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதனுடைய ஆன்சர் இது அப்படியே ஜஸ்ட்டு ஆர் வெக்டர் டாட், ஆர் வெக்டர் விட்டுறக்கூடாது, ஆர் வெக்டர் டாட்னு ரீப்ளேஸ் பண்ண 9 எக்ஸை ஐ கேப்னு ரீப்ளேஸ் பண்ணுற மைனஸ் 2 ஒய் ஜே கேப் மைனஸ் 5 இசட்டை கே கேப் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இவ்வளோதான். நீ வேணா பாருங்க, ஆர் வெக்டருக்கு சின்ஸ் ஆர் வெக்டர் எப்பயுமே எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப், டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஐயை பெருக்கணும், ஜே பெருக்கணும், கே கோஎஃபிஷியண்ட்டை பெருக்கணும். ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் ஜேவோடைய கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு ஜேவோடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ பெருக்கும்போது உனக்கு 9x இப்படி வந்துடும். புரியுதா சாமி? ஆர் வெக்டர், ஏன்னா சின்ஸ் நமக்கு எப்பயுமே சின்ஸ் ஆர் வெக்டர் நம்ம என்னன்னு தான் எடுப்போம், எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப்னு தான் எடுப்போம். இப்போ பாரு, இதையும் மல்டிபிள் பண்ணிப்பாரு, உனக்கு இந்த ஆன்சர் வரும் பாரு. ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா 9x வந்துருமா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இது 2y ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இது 5z. புரிஞ்சுதா? ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 இது வந்துடும். இதுதான் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஆர் வெக்டர் டாட் அப்படின்ட்டு இதெல்லாம் எக்ஸ் ஐ கேப்னு ரீப்ளேஸ் பண்ணணும், ஒய்யை ஜே கேப்பு இசட்டை கே கேப்னு ரீப்ளேஸ் பண்ணி போட்டோம்னா தீர்ந்து போச்சு. புரிஞ்சுதா தங்கம்? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தெரியலனா கேளுங்க.